Hi friends, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைம் அண்ட் ஒர்க். அதாவது டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஒர்க் செய்ய முடியும், எத்தனை பேரால் செய்ய முடியும் அப்படின்றது தான் டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வரும். இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி சிசிஎஸ்சி 4 எக்ஸாமில் 6th to 10th வரையில் சமச்சீர் கல்வியாக வர டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், இல்லைனா புரியாமல் போயிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். We can together do a piece of work in 30 days. B alone can do a work in 40 days and A alone can do it in. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா A and B சேர்ந்து ஒரு வேலையை 30 நாளில் செய்கிறாங்க, B மட்டும் 40 நாளில் செய்கிறாரு. அப்போ A மட்டும் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, A plus B is equal to 30 days. B மட்டும் 40 நாளில் செய்கிறாரு. அப்போ A மட்டும் எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவங்க வந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து A plus B is equal to 1/30. இது வந்து அவங்க ஒரு நாள் செய்கிற ஒர்க். B மட்டும் ஒரு நாள் எவ்வளோ செய்வார், 1/40. ஸோ ஏவோட ஒர்க் மட்டும் நமக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும், A plus B minus B பண்ணால் நமக்கு A மட்டும் கிடைக்குமா. ஸோ A plus B minus B 1/30 minus 1/40 is equal to, இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். And B can do a piece of work in 30 days. B alone can do it in 40 days. அப்போ A மட்டும் எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A plus B என்ன கொடுத்துருக்காங்க, 30 days. B மட்டும் 40 days செய்கிறாரு. அப்போ A எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 100, ஆப்ஷன் B 140, ஆப்ஷன் C 120 அண்ட் ஆப்ஷன் D 180 டேஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்க, அப்போ 1/30 ஒர்க். B மட்டும் எவ்வளோ செய்வார், 1/40. அப்போது A மட்டும் தெரியணும்னா நமக்கு என்ன பண்ணோம், A plus B minus B பண்ணால் நமக்கு A செய்கிற ஒர்க் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ 1/30 minus 1/40. ஸோ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா 120, மேலே 4 minus 3. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 1/120. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் ஏவோட ஒர்க். ஸோ இது ரிவர்ஸில் போட்டிங்கன்னா பியோட ஒர்க் வந்து ஏவோட ஒர்க் வந்து 120 டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Rama can finish a work in 18 days and Radha can finish a work in 15 days. Radha worked for 10 days and left the job. In how many days Rama can finish the remaining work? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமா வந்து ஒரு ஒர்க்கை 18 டேஸில் முடிக்கிறாங்க, ராதா வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸில் முடிக்கிறாங்க. ராதா வந்து 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுட்டு போனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கை ராமா வந்து எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ராதாவோட 1 day ஒர்க் வந்து 1/15. எத்தனை நாளுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது ஸோ 2/3, அதாவது 3/2 பங்கு வேலை வந்து ராதா வந்து முடிச்சிடுறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, அப்போ ஒன்றில் மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1/3 ஒர்க் வந்து இன்னும் முடிக்காமல் இருக்குது. இந்த 1/3 ஒர்க்கை வந்து ராமா வந்து முடிச்சாகணும். ஸோ இந்த 1/3 ஆஃப் ஒர்க்கை வந்து ராமாவோட 1 day ஒர்க் எவ்வளோ, 1/18. அப்போது 1/3 into 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 days. ஸோ பார்த்தீங்கன்னா ராதா வந்து ஒரு நாளைக்கு 1/15 டைம்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ 10 டேஸ்க்கு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 2/3 ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க. மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 1/3 ஆஃப் ஒர்க். இந்த 1/3 ஆஃப் ஒர்க்கை வந்து ராமா வந்து முடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒர்க் வந்து 1/3. ராமாவோட எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/18% தான் செய்ய முடியும். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 8 days. ஸோ ராமா வந்து இன்னும் 6 நாளில் வந்து அந்த ஒர்க் வந்து முடிச்சிடுவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If 9 girls can prepare 135 garlands in 3 hours, number of girls to prepare 270 garlands in 1 hour.
அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 9 கேர்ள்ஸ் சேர்ந்து 135 வந்து பூ மாலை செய்கிறாங்க. எவ்வளோ வேணும்? 3 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அப்போது எத்தனை கேர்ள்ஸ் தேவைப்படும்? 270 பூ மாலைகள் செய்கிறதுக்கு 1 ஹவரில் 270 பூ மாலைகள் செய்கிறதுக்கு எத்தனை கேர்ள்ஸ் வந்து தேவைப்படும்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா அது ஃபார்மில் பார்த்தீங்கன்னா M1 T1 D1 by W1 equal to M2 T2 W2 D2 by W2. இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் மென்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒர்க் எத்தனை வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ 135 ஒர்க்ஸ் அது வந்து அவங்க செஞ்சு வந்து ரிசல்ட். ஸோ 135 பூ மாலை செஞ்சுருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியணும்? இது நமக்கு தெரியல, இதுதான் நமக்கு கண்டுபிடிக்கணும். இது 1 hour, இது வந்து கொடுத்துட்டாங்க 270. ஸோ இதில் எந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து டே கொடுக்கல, எத்தனை டேஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இங்கே வந்து டேஸ் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ நமக்கு இது தேவையில்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், நம்பர் எவ்வளோ மணி நேரம் 3 hours அண்ட் 135 garlands. இதில் வந்து நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தெரியாது. 1 hourல செய்யணும். எவ்வளோ செய்யணும்னா 270 garlands செய்யணும். பார்த்தீங்கன்னா 9 கேர்ள்ஸ் 3 hours ஒர்க் பண்ணி எவ்வளோ செய்கிறாங்க? 135 garlands செய்கிறாங்க. ஸோ எத்தனை கேர்ள்ஸ் தேவைப்படும்? 1 hourல எவ்வளோ செய்யணும்? 270 garlands செய்யணும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை. ஸோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 9 into 3 into 270 by 135. ஸோ இது 1 times, இது 2 times. ஸோ இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 into 6 which is equal to 54. அப்போது எத்தனை கேர்ள்ஸ் இருந்தால் 1 hourல நாம் வந்து 270 garlands செய்வோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 54 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா 270 garlands நம்ம 1 hourல செய்ய முடியும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Can do a piece of work in 24 days. In how many days will 12 men can do? அதாவது என்ன சொல்கிறாங்க? 30 மென்ஸ் வந்து 24 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. அதே வேலையை 12 பேர் இருந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் மென்ஸ், நம்பர் ஆஃப் பர்சன், டைம், டே divided by number of work equal to M2 number of person time day by work. இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் தெரியும்? ஃபர்ஸ்ட் ஒர்க்கோட மென்ஸ் தெரியும், டைம் டேட் தெரியும். ஸோ ஒர்க் நமக்கு இதில் இல்லை. அதில் வந்து நம்பர் ஆஃப் மென்ஸ் தெரிஞ்சிச்சு, எவ்வளோ டேஸ்ன்றது தான் நமக்கு கொஸ்டின். ஸோ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மக்கிட்ட M1 இருக்குது, அதாவது 30 into D1 24 days. ஸோ M2 is equal to 12 into X. ஸோ டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் 12 men can do, அதுதான் நமக்கு தெரியல. ஸோ அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கணும். ஸோ இப்போ X எப்படி கண்டுபிடிக்கலாம்? X is equal to 30 into 12 24 by 12. ஸோ இதுக்கு கேன்சலேஷன் பண்ணோம் அப்படின்னா 60 days. அப்போது ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ 12 மென்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 60 daysல வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷனில் தான் 60 இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். X and Y can complete a job in 40 and 60 days. After working together for 8 days, X leaves. What is the total time in which the work is completed? அதாவது என்ன கேட்குறாங்க? X and Y, அதாவது X வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாரு, Y வந்து 60 நாளில் முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து 8 நாள் வேலை செய்கிறாங்க. 8 நாளைக்கு அப்புறம் X வந்து வேலை விட்டு போயிடுறாரு. அப்போது Y மட்டும் எவ்வளோ செஞ்சுருப்பாரு? அப்போது டோட்டல் நாள், அப்போ மொத்தமாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? X and Y சேர்ந்து எவ்வளோ ஒர்க் செஞ்சுருக்காங்க? X + Y. எக்ஸோட ஒரு நாள் ஒர்க், ஒய்யோட ஒரு நாள் ஒர்க். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா into 3 into 2. ஸோ 3 + 2. ஸோ 5 by 120. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 4 times. ஸோ 1/24, அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்னா 1/24 டைம்ஸ் ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க? 8 நாள் தான் அந்த வேல்யூஸ் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா
4. ஒரு நிமிஷம் கட் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times. அப்போது 1/3 times of work வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது? ஒரு ஒர்க்கில் 1/3 of work முடிஞ்சிடுச்சு அப்படின்னா 2/3 of work வந்து மிச்சம் இருக்குது. இந்த 2/3 of work வந்து y மட்டும் செய்யணும். ஸோ 2/3 of work வந்து y-ஓட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/60. அப்போது 2/3 into 60. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 20. 40 days. அதாவது y மட்டும் 40 days செஞ்சு அந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும். y மட்டுமே. ஸோ y மட்டும் 40 days செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி x and y ரெண்டு பேரும் சேர்ந்து 8 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போது டோட்டலாக how many days? 48 days. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கு எவ்வளோ நாள் முடிச்சிருவாங்க? 48 days வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். First pipe can fill a tank in 12 hours. Second pipe can fill the tank in 6 hours. Third pipe fill in 4 hours. In how long will it take to fill the tank if all the 3 pipes open simultaneously? அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பைப் வந்து ஒரு டேங்கை 12 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. செகண்ட் பைப் வந்து 6 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. தேர்ட் பைப் வந்து 4 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. அப்போ 3 பைப்புமே அட் அ டைம் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ மணி நேரத்தில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க, இதுக்கு என்ன இதுனா முன்னாடி நம்ம போட்ட மாதிரியே தான். ஸோ மூணுத்தோட ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பைப்போட ஒர்க், செகண்ட் பைப்போட ஒர்க் அண்ட் தேர்ட் பைப்போட ஒர்க், இது மூணுத்தோட ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஆட் பண்ணணும்? 1/12. அதாவது ஃபஸ்ட்டு பைப்போட 1 hour ஒர்க், நெக்ஸ்ட்டு செகண்ட் பைப்போட 1 hour ஒர்க் அண்ட் தேர்ட் பைப்போட 1 hour ஒர்க். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் பைப்போட ஒர்க்கு, செகண்ட் பைப்போட ஒர்க் அண்ட் தேர்ட் பைப்போட ஒர்க், ஸோ 3 ஒர்க்கையும் ஆட் பண்ணோம். ஸோ 1/12, 1/6, 1/4. ஸோ காமனாக நமக்கு டினாமினேட்டர் என்ன வேணும்? 12 வேணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ +1. செகண்டுக்கு இங்கே என்ன எது பண்ணால் 12 வரும்? ஸோ 2 times. அப்போது மேலேயும் 2 ப்ளஸ் இங்கே 12 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3. ஸோ மேலே இருக்கிறத ஆட் பண்ணோன்னா 6/12. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2. ஸோ 1/2. அப்போ டோட்டலாக இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணுமா? அப்போது 2 hours. ஸோ 3 பைப்பும் சேர்ந்து ஃபுல் டேங்கை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 2 hours. 2 hours அந்த டேங்கை வந்து 3 பைப்பும் ஃபில் பண்ணிடும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 men or 10 boys can complete a work in 15 days. In how many days will 4 men and 17 boys complete it? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5 men or 10 boys, 5 men or 10 boys ரெண்டு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, 15 days. அதாவது 5 men 15 days முடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 10 boys வந்து 15 days ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்படின்னா 4 men and 17 boys ரெண்டு பேரும் சேர்ந்து அண்டுனா ப்ளஸ், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஆர் ஆப்ஷன் வருதா இல்லை அண்ட் ஆப்ஷன் வருதா அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஆர் ஆப்ஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. d1/a plus a plus b by b. So d1 அப்படின்றது how many days? 5 men or 10 boys எத்தனை நாள் முடிக்காங்க? 15 days. So d1 வந்து 15 days. கேபிட்டல் A வந்து 5 men, கேபிட்டல் B வந்து 10 boys, ஸ்மால் a வந்து 4 men and ஸ்மால் b வந்து 17 boys. ஸோ இங்கே ஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ d1/a/a ப்ளஸ் b/b. ஸோ கொடுத்துருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் வந்து கேபிட்டல் A கேபிட்டல் பின்னு வச்சுக்கணும். அன்னோன் ஃபேக்டர் வந்து ஸ்மால் a அண்ட் ஸ்மால் பின்னு வச்சுக்கணும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 15/4/5 plus 17/10. ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டர் நமக்கு சேமாக வரணுமா? ஸோ 4/10. ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கீழே டினாமினேட்டர் வந்து காமனாக வரும். ஸோ 10. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 4 2s are 8 plus 17. ஸோ
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் 15 into 10 இங்கே கீழே ரெசிப்ரோக்கல் இருக்குது மேலே போனால் மல்டிப்ளிகேஷன் வரும் ஸோ into 10 by 8 plus 17 25 ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times 5 times 5 டேபிளில் 2 times அப்போது 6 days ஸோ கொஸ்டினை நல்லா பாருங்கள் 5 men or 10 boysனு கொடுத்துருக்காங்க 5 men அப்படி இல்லைன்னா 10 boys வந்து 15 டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து 15 டேஸில் ஒர்க்கை முடிக்கலை ஸோ ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க 4 men and 17 boys சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா D1 by A by B A by A plus B by B ஸோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் அதாவது ஏ 5 men அண்ட் பி வந்து 10 boys அண்ட் டி வந்து 15 days ஸோ அன்னோன் ஃபேக்டர் வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸோ ஏ வந்து 4 பி வந்து 17 ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டர் காமனாக வரணும் ஸோ 10 ஸோ 10 இங்கே வரணும் அப்படின்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ 8 plus 17 ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 கீழே இருக்கிற 10 மேலே ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா மேலே போயிடும் ஸோ 15 into 10 ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சென்னை ஐஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்